ஹலோ மக்களே, வெல்கம் டு மை சேனல். தொடர்ந்து பேசுகிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி ஐயனார் துணை எபிசோடில் என்ன நடந்துச்சு பார்த்திங்கன்னா, நேற்று நான் சொன்ன மாதிரி சோழன் வந்து ட்ராமா தான் போட்டிருக்காரு. பட் குடும்பத்தோடு கிடையாது, சோழனோட ஓனர் கூட சேர்ந்து. சோழனும் சேர்ந்து ஒரு பிளான் பண்ணி இந்த மாதிரி ட்ராமா பண்ணனா நிலா வந்துட்டு வீட்டுக்கு வருவா, நிலா வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பேசும்பொழுது அவளை எப்படியாச்சும் ஒத்துக்க வச்சிடலாம், எல்லாருமே வந்துட்டு சம்மதிக்க வச்சிடலாம் சேர்ந்து, அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பிளான் தீட்டிருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு ஆக்சிடென்ட் ஆன மாதிரி வந்துட்டு ஓனரை விட்டு வீட்டுக்கு ஃபோன் பண்ண வைக்கிறாங்க. வீட்டில் இருக்கவங்களும் எல்லாருமே ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பதட்டமாகி எல்லாம் கேட்குறாங்க. ஸோ இதே நேரத்தில் வந்துட்டு இவங்க எதிர்பார்த்த மாதிரி பல்லவனுமே நிலாவுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஆயிடுச்சு அண்ணி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நிலாவுமே ஓடி வந்து ரொம்ப பதட்டத்தில் பேசி அப்படி இப்படின்னு சேரனும் பாண்டியும் சேர்ந்து ஒரு மாதிரி நிலாவை சம்மதிக்க வச்சாங்க. கடைசியில் பார்த்தா இது எல்லாமே ட்ராமா அப்படின்னு தெரிய வரப்போ சோழன் பண்ணது எல்லாமே ட்ராமா அப்படின்னு சொன்னோன்னே சேரன் அப்புறம் பாண்டி முக்கியமாக நிலா எல்லாருக்குமே பயங்கர கோவம். நிலா உடனே கோவமாக அந்த ரூமை விட்டு வெளில போகலான்னு போகும்போது சோழன் ஏஞ்சி வந்து உடனே தடுத்து நிறுத்தி நான் பண்ணது தப்பு தான், மன்னிச்சிரு நிலா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. எத்தனை வாட்டி தான் நீங்கள் தப்பு பண்ணுவீங்க, எத்தனை வாட்டி மன்னிப்பு கேட்பீங்க அப்படின்னு சொல்லி நிலா ரொம்ப கோபமாக இருக்காங்க. அந்த இடத்துல வந்துட்டு அந்த ஓனர் அமைதியாக இருந்து அப்படியே நைஸாக எஸ்கேப் ஆகிட்டார். அதுக்கப்புறம் நடேசன் அப்பா வந்துட்டு எதிர்பார்க்காத விதமாக அவர் சோழனை திட்டுறாரு. நீ போமா, நீ இங்கே இருக்காத, இவன் எப்போ பாரு இதே வேலை தான், எப்போ பாரு பொய் பித்தலாட்டம் ஏமாத்துற வேலை தான் பண்ணிகிட்டே இருப்பான், நீ வந்துட்டு போ முதல்ல, நான் உன்னை மறுபடியும் வீட்டுக்கு வான்னு கூப்பிட மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லவும் சோழனுக்கு கோவம் வந்துருச்சு. என்னடா நம்ம அப்பாவே இந்த மாதிரி பேசுகிறாரே அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்துட்டு நடேசன் அப்பாவை வந்து திட்ட ஆரம்பிக்கிறாரு. சேரனுக்கு ஒரு பயங்கர கோவம் வந்து பலார்னு ஒரு அறை விட்டார் சோழனை. யாருமே அந்த இடத்துல அதை எதிர்பார்க்கவே இல்லை, சேரனை அடிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே வந்துட்டு சோழனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, நிலாவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நடேசன் அப்பா அப்படி போடுறா, இது சொன்ன பேச்சை கேட்கறது கிடையாது, எப்போ பாரு பொய் பேசிக்கிட்டே சுற்றிட்டு இருக்கா, அப்புறம் எப்படி ஒரு பொண்ணு வந்து கூட வாழ்வா அப்படின்னு சொல்லி கத்துறாரு. அப்புறம் சோழன் வந்துட்டு மன்னிச்சிரு நிலா, இந்த ஒரே ஒரு வாட்டி மட்டும் எனக்கு வாய்ப்பு கொடு, இதுக்கப்புறம் இந்த தப்பு நான் பண்ணவே மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப கெஞ்சுறாரு. அதுக்கப்புறம் நிலா வந்துட்டு கடைசியாக ஏற்கனவே சொன்ன மாதிரி 6 மாதம் நான் வந்து இருப்பேன், எனக்கு வந்து ஜென்யூனாக இருக்கணும், நீங்கள் எந்த பொய் பித்தலாட்டம், என்னை ஆஃபீஸ்க்கு கூப்பிட்டு போகிறேன், என்னை கூட்டிகிட்டு வரேன், பிக்கப் பண்ணுறேன், ட்ராப் பண்ணுறேன், அந்த சர்வீஸ்லாம் எனக்கு நீங்கள் பண்ணக்கூடாது, நான் பாட்டு என் வேலை உண்டுன்னு தான் இருப்பேன், எனக்கு எந்த தொந்தரவும் பண்ணக்கூடாது, என்கிட்ட வந்து நீங்கள் பேசவே கூடாது அப்படி இப்படின்னு சொல்லி அவங்க நிறைய ரூல்ஸ் பண்ணுறாங்க. சோழன் எல்லாத்தையும் கேட்டுட்டு நான் எதுவுமே பண்ண மாட்டேன், நீ வீட்டுக்கு வா நிலா, ப்ளீஸ் நிலா, தயவு செஞ்சு வா அப்படி இப்படின்னு ரொம்ப கெஞ்சுறாரு. அதுக்கப்புறம் ஒரு வழியாக நிலாவும் சரி அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டதுக்கப்புறம் இவர் பண்ணது ட்ராமா தானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த இடத்துலேருந்து கிளம்புறாங்க. கடைசியில் பார்த்தா அந்த ஹாஸ்பிட்டலுமே ஒரு செட்டப் தான், அது ஷூட்டிங் விடுற ஹாஸ்பிட்டலாம், இதெல்லாம் தெரிஞ்சு தான் அங்கே அட்மிட் ஆகிருக்காங்க. இதெல்லாமே வந்து சொன்னது நடேசன் அப்பா தான். இதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் தான் நிலா வந்து ரொம்பவே டென்ஷன் ஆனாங்க. ஸோ ஒரு வழியாக அந்த ஹாஸ்பிட்டல் பிரச்சனைலாம் முடிச்சு எல்லாருமே கிளம்புறது பார்த்திங்கன்னா நம்ம நடேசன் அப்பாவோட புது வண்டியில் தான் எல்லாம் கிளம்புறாங்க. ஏதோ கோயிலுக்கு சாப்பாடெல்லாம் கட்டிட்டு போகிற மாதிரி எல்லாருமே குட்டி யானையில் பின்னாடி ஏறி உட்காந்துட்டு எல்லாம் போகிறாங்க. அப்போ வந்துட்டு சோழன் எல்லாரும் திட்டிகிட்டு தான் வராங்க வழக்கம் போல். சேரனும் பாண்டி நீ பண்ணது தப்பு, நீ சொல்ல கேட்க மாட்டேன், எப்போ பாரு இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தா உனக்கு எப்படி தான் பிடிக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சோழன் சொல்கிறாரு, நிலா வீட்டுக்கு வந்தால் மட்டும் போதும், நான் எப்படி அவங்கள மாற்றுவேன் மட்டும் பாருங்கள் அப்படி இப்படின்னு அவரும் சொல்கிறார் அவர் பங்குக்கு. முன்னாடி பார்த்திங்கன்னா நடேசன் அப்பாவும் நிலாவும் முன்னாடி உட்காந்துருக்காங்க. அப்போ வந்து நடேசன் அப்பா வந்துட்டு நிறைய சொல்கிறாரு. நடேசன் அப்பாவும் சொல்கிறாரு, அவன் பண்ணது தப்பு தான், எனக்குன்னு தெரியுது, ஆனால் மன்னிச்சிரு அவனை, ஆனால் வந்துட்டு அவன் உன் மேலே வச்சுருக்க காதல் வந்துட்டு ரொம்ப உண்மையானது நிலா, நீ வந்துட்டு அவனை கொஞ்சம் மாற்றி நீ தான் அவனை பக்குவப்படுத்தணும், அவனை எதுக்காகவும் விட்டுட்டு போயிடாத, அவனை சரி பண்ணிடலாம், நீ தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி சாஃப்டாக பேசுகிறாரு. உடனே நிலா வந்துட்டு நீங்கள் வந்துட்டு தருதலை பிள்ளையை பெற்று விடுவீங்க, நாங்கள் வந்து திருத்தி அவங்கள வந்துட்டு வாழ வைக்கிறதுக்கு தான் எங்கள் அம்மா அப்பா எங்களை பெற்று விட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க அந்த இடத்துல. இந்த இடத்துல நடேசனும் நிலாவோட கன்வர்சேஷன் ரொம்பவே ஃபன்னியாக இருக்கும். வழக்கம் போல் அவங்க 2 பேரும் எப்போ பேசினாலுமே அதை பார்க்குறதுக்கு ரொம்பவே க்யூட்டாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கும் க்யூட்டாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக் பட்டனை போட்டு விடுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கேட்டவுடனே நடேசன் மூஞ்சி வந்துட்டு உடனே மாறிடுது. நான் வந்து எனக்கு ஒரு லட்சியம் இருக்கும், எனக்கு ஒரு ஆசை இருக்கும், வர பொண்ணுங்களுக்கு ஒரு ஆசை லட்சியம்லாம் இருக்கும், அதெல்லாம் விட்டுட்டு உங்கள் பிள்ளைங்களை திருத்தது தான் எங்களோட வேலையா அப்படின்னு சொல்லி நிலா கேட்பாங்க. இல்லைம்மா, சரி விடு, நீ டென்ஷன் ஆகாத, நீ வந்துட்டு வீட்டுக்கு வா, அதுவே எங்களுக்கு போதும் அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. பின்னாடி வந்துட்டு சோழனையுமே அதே மாதிரி ஒரு மாதிரி காம் பண்ணி அவர் வழியாக எல்லோரும் வீட்டுக்கு போய் சேருவாங்க. இதுதான் இன்னியோட எபிசோட். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லோரும் வீட்டுக்கு போனதுக்கப்புறம்
நிலா அவங்களோட வேலைக்கு வழக்கம் போல் போயிட்டு வருவாங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வானதி வந்துட்டு கால் பண்ணுவாங்க. பாண்டி இந்த பிரச்சனையில் அந்த காலை எடுக்கவே மாட்டாங்க. வானதிக்கு அந்த சைடு மாப்பிள்ளை பார்க்க வந்திருப்பாங்க. மாப்பிள்ளையும் பார்த்துட்டு போயிருப்பாங்க. கல்யாணமும் அவங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகிடும். வானதி வந்துட்டு சொல்ல கேட்காம கல்யாணம் பண்ணுறேன்னு போனவங்க கடைசியில் வந்துட்டு பாண்டிக்கு ஃபோன் பண்ண பாண்டி ஃபோன் எடுக்க மாட்டாங்க. அவங்க வந்துட்டு கல்யாண ஸ்டேஜ் வரைக்கும் அந்த மேடைக்கு போயிடுவாங்க. அதுக்கு முன்னாடி எல்லாம் கடைக்கு போகிறது வர்றது துணி எடுக்கிறது இதெல்லாமே பண்ணும்பொழுது பாண்டி இதெல்லாம் பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணுவார். வானதியுமே வந்துட்டு நீ வந்திருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி அவங்களும் பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. கடைசியாக வந்து கல்யாண ஸ்டேஜுக்கு போயிடுவாங்க. ஸோ அந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதா அப்படின்றது கமெண்டில் போடுங்க. நீங்களே என்ன ப்ரெடிக்ட் பண்ணுறீங்கன்னு பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.